மெடிடேட் பண்றது உண்டா? அது மெடிடேட்டுங்கிறத காட்டிலும் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுவோம். பட் அது அது ஒரு 5 மினிட்ஸ் தான் பண்ணுவோம் நம்ம. ஓகே. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து இந்த நாஸ்ட்ரல் ஏறி இந்த இதில் இருக்கிறது. ஆ. 4 கவுண்ட்ஸ் இன்ஹேல் அண்ட் 8 கவுண்ட்ஸ் அவுட் ஹியர். ஸோ இது வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் உங்களோட ப்ரீத்திங் அந்த இதை நீங்கள் வந்து உணர்றது. இந்த கான்சன்ட்ரேஷன் எங்கே போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆக்சிஜன் ஃப்ளோ போக போக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்க நீங்கள். ஸோ ஓகே. இதெல்லாமே ஒன் ஆஃப் த இதுதான். சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் வருதுன்னா நான் எனக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நான் பண்ணிப்பேன். நான் இட்ஸ் குட் ஆக்சுவலி எல்லாருமே பண்ணும்பொழுது. இப்போ திடீர்னு நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பேச போகிறீங்க, மைக்கில் பேச போகிறீங்க, அடுத்து நீங்கள் என்ன சார் பேச போகிறீங்க அப்படின்னா நம்மள அறியாமல் நமக்கு ஒரு பதம் செய்வோம், அடுத்து நம்ம பேசணும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரீத் அவுட் வந்து டக்குன்னு ஒரு ப்ரீத் அவுட் பண்ணிட்டு நீ போனீங்கன்னா ஒன்று அறியாமல் உனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் வரும். உண்மையாக உங்களுக்கும் பதட்டம்லாம் வருமா சார்? இல்லை, ஆரம்பத்தில் ரொம்ப இருந்துச்சு. ஆரம்பத்தில் ரொம்பவே இருந்துச்சு எனக்கு. இப்போ அது தெரில. இப்போ என்ன சப்ஜெக்ட் பேச போகிறேன் எனக்கு தெரியுது எனக்கு. ஸோ எனக்கு எங்கே கொடுத்தாலும் அது சார்ந்து நான் பேசுகிறேன் நான். அவ்வளோதான். ஸோ அப்போ ஸ்டேஜாக இருந்தாலும் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படின்றது பண்ணிடுறது. அது வந்து நான் அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி அப்படி பண்ணிக்குவேன் நான். இப்போ ஃபுட் எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? எனக்கு இன்னொரு ஆச்சரியம், அதையும் சேர்த்து கேட்டுறேன். ஒரு நாள் இங்கே இருக்கீங்க, ஒரு டைம் அங்கே இருக்கீங்க, இன்னொரு டைம் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. இதுக்கு இடையில சாப்பிடவும் செய்யணும். எப்படி அதை ஜூஸியாக சாப்பிட முடியும்? ஆரம்பத்தில் வந்து ஒரு ஏஜ் தானே. இப்போ அந்த ஏஜில் எங்கே வேணால் போய் சாப்பிட்டோம், எந்த ஹோட்டலில் வேணால் போய் சாப்பிட்டோம், அடிக்கடி ஹோட்டலுக்கு போனோம். பட் நம்ம அறியாமல் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது, நம்ம உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது, எதை அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள அறியாமல் வீட்டு சாப்பாட்டுக்கு தான் மனசு இயங்குது அதில். ஸோ அந்த மேக்ஸிமம் மார்னிங் நான் வந்து ஒரு 3 இட்லி, ஒரு தோசை சாப்பிட்டு அப்புறம் கவுனி அரிசி ஒன்று கட்டி கொடுப்பாங்க. அதை ஸோ அந்த கவுனி அரிசி வந்து எது இங்கே சாப்பிட்டா இல்லைனா டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துருவாங்க. ஒரு 5 பாதாம் பருப்பு, அவ்வளோதான். இந்த இது அது மேபி ஒரு ரெகுலராகவே இதுதானா சார்? இதுதான் கிளம்ப சாப்பிட்டோம். 11 o'clock அந்த பாதாம் பருப்பு 5 சாப்பிட்டோம், அவ்வளோதான். அடுத்து வேலை ஓடிக்கிட்டே இருப்போம் நாங்கள். அப்புறம் ஓகே. லஞ்சுன்னு வரும்போது என்ன காய்கறி வச்சாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. இப்போ தான் கொஞ்ச நாளாக நான்வெஜ்ஜோடு சரிலாம் நான் வெஜ்ஜு சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான்வெஜ் இருக்கும்போது வெஜ்ஜு நான் தொடவே மாட்டேன் நான். பட் ஆனால் அந்த ஃபைபர் கண்டென்ட்டுங்கிறது தேவை இன்றைக்கி இருக்க உடம்புக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு ஏஜுக்கு மேலே இனிமேல் நீங்கள் வந்து ஈவன் 40க்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ அது ஒரு மருந்து மாதிரினாச்சு நீங்கள் வெஜிடபிள்ஸை சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது இட்ஸ் குட் ஆக்சுவலாக. உங்களோட டைஜஷன்லேருந்து உங்களோட அப்சார்ப்ஷன்லேருந்து இப்போ நான்வெஜ்ஜே சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு பேஸு கீழே உங்களுக்கு கொஞ்சம் கோட்டிங் கொடுக்குறதே ஃபைபராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யூ ஹேவ் டு டூ, அவ்வளோதான். இதில் எனக்கு இது பிடிக்கல அப்படிலாம் இருந்தது தான் நான். அவ்வளோ எனக்கு கோவம் வரும், என்ன நான்வெஜ் அன்றைக்கி வெஜ்ஜு பண்ணுறீங்கப்பேன். ஸோ அதுக்கு இல்லை வேறு வழியில் இப்படி தான் சாப்பிட்டு ஆகணும். அதான் நல்லது ஒரு ஏஜுக்கு மேலே அப்படிங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது சார்ந்து அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ மார்னிங் என்ன டைமிங் எப்படி பேலன்ஸ் பண்ணுங்க? மார்னிங் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா அட் த மேக்ஸ் 7:30 to 8 இந்த டயத்தில் நான் கிளம்பிடுவேன் வீட்டிலேருந்து. ஸோ 8லேருந்து 8:30க்குள்ளார நாங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆவரேஜ் டைமாக நான் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் 7:30க்கே கிளம்புற மாதிரி இருந்தாலும் 7:30 சாப்பிட்டு தான் போவேன் நான்.